இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்தி வந்து உயிரோட இருக்கிறது மாயாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. மாயா வந்து கார்த்திய வந்து நேரடியாவே பார்த்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கதிர், மாயா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து ஜானகிய நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து கேட்குறாங்க, "என்ன மாயா அத்தைய நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "ஆமா, என்ன பண்ணுறது? அத்தை வந்து உனக்காக தான் போய் அங்கே ஜெயிலில் வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்காகவாது நீ வந்து தனம் கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அத்தையை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. பண்ணாத குத்தத்துக்காக எதுக்கு அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல கதிர், உண்மையாவே வந்து அந்த கார்த்திய கொன்னது நம்ம பெரியம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா. அந்த நேரத்தில் வந்து நம்ம தனம் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனேயுமே தனமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியாவது வந்து இப்போ நம்ம பெரியம்மாவை கூடிய சீக்கிரம் வந்து ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுக்கடுத்து பெரியம்மா மேலே வந்து எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு மாயா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம தனமும் கதிரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம கதிர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியுது தனம், உனக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீ அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே தனமும் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆமாம், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஃபேமிலி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இதை என்னால் சொல்ல முடியாது. அம்மா வந்து திருப்பி வீட்டுக்கு வரணும், அப்பா கூட சேர்ந்து வாழணும், அதுக்கடுத்து தான் நான் அவங்ககிட்ட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நீ எப்போ சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வக்கீல் இருக்கார்ல, வக்கீல் வந்து அந்த இடத்துல நம்ம இவங்க ஜானகியை பார்க்க போயிருக்காங்க. அம்மா, நாளைக்கு வந்து உங்களை நீதிபதி கிட்ட வந்து நான் கூட்டு போவேன், எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து அமைதியாக இருந்தால் மட்டும் போதும், நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருவேன், அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது பேசக்கூடாதா? நான் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து உங்கள் மருமகனுக்காக தானே இப்போ வந்து பழி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, பிறகு எதுக்கு நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வக்கீல். இல்லை, என் மருமகன் என் மகள்லாம் சேர்ந்து வாழனா நான் உண்மையை ஏற்றுக்கிட்டு நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போனால் தான் இது வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து இவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. புவனேஸ்வரி கால் பண்ணிடுறாங்க. அவர் வந்து புவனேஸ்வரியோட ஆள் போல் கால் பண்ணிவிட்டு, மேடம், நமக்கு ஒரு குட் நியூஸ், இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஜானகி வந்து அவங்களே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பர், அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி இருக்காங்க. கார்த்தி இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, கார்த்தியை உடனே வந்து நம்ம வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு, கார்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்து வராங்க. என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அந்த ஜானகி வந்து உண்மையை ஒத்துக்கிற போகிறாளாம். அவள் உண்மையை ஒத்துக்கிட்டு அவளுக்கு தண்டனை கிடச்சி கொஞ்ச நாள் வரைக்கும் நீ கண்ணில் படவே கூடாது, அப்போ தான் வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அதனால் நீ வந்து இங்கே இருக்காத, கேரளா கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, அது வந்து தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், தனத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன், தனம் வந்து இங்கே தானே இருக்க போகிறா, நீ 3 மாதம் கழிச்சு வா, நான் பேசி உனக்கு தனத்தை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஓகே அத்தை அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாரு. சரி, நான் வந்து உன்னை கேரளா அனுப்புகிறேன், அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளோட வீட்டில் போய் ஒரு 3 மாதம் தங்கிடு, இந்தா உனக்கு புது மொபைல், இந்த மொபைலை வச்சுக்கோ, எதுனாலும் எனக்கு வந்து இதில் இருந்தால் காண்டாக்ட் பண்ணணும், நீயா எனக்கு ஃபோன் போடாத, நான் ஃபோன் போட்டால் மட்டும் பேசு, சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொபைலை கொடுக்காங்க. சரின்னு சொல்லி அந்த மொபைலை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வெளியில் போகும்போது நீ வந்து ஃபேஸை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோ, சரியா, ஏதாவது தொப்பி ஏதாவது போட்டுக்கோ, நல்லா கவர் பண்ணிவிட்டு யாருக்கிட்டையுமே சிக்கிறாத, சிக்காமல் வந்து கேரளா போய் சேர்ந்துரு, சரியா, அதுக்கடுத்து எனக்கு வந்து கால் பண்ணு, நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனில் போய் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அத்தை, கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வக்கீல் வந்து மாயா கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன மாயா, உங்கள் பெரியம்மா வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது வந்து அவங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நீ நான் எல்லாருமே வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க போய் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க சொல்கிற மாதிரி நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 8 வருஷமாவது ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்கள வெளியிலே எடுக்க முடியாது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ சார், சாரி சார், அவங்க வந்து அவங்க கதிர் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே மாயா வந்து கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா, இப்போ தான் வந்து வக்கீல் என்கிட்ட பேசினார், நீங்கள் எதுக்கு வந்து
ஒத்துக்க போகிறீங்க? தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வெளியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா பேசிக்கிட்டு இருக்க லூசா? நான் தானே உண்மையாகவே வந்து கொலை பண்ணேன். நான் வெளியில் இருந்தாலும் எப்படி சுற்றி பார்த்தாலும் கடைசியில் என்னைய தான் கண்டுபிடிப்பாங்க. நான் தான் குற்றவாளி. அதுக்கு நானே ஒத்துக்கிறேன். தண்டனையாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரியம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? எனக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாயா வந்து அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயும் என்னோட பொண்ணு தானே. என் பொண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா கார்த்தி வந்து ஒரு ஃபேஸில் மாஸ்க்கு அதுக்கடுத்து தொப்பி எல்லாத்தையுமே போட்டு பைக்கில் கிளம்புறாரு. அவர் பாட்டில் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காரு. ரோட்டில் பார்க்கும்போது பார்த்தா 2 காலேஜ் பொண்ணுங்க மாதிரி 2 பொண்ணுங்க வந்து அப்படியே நடந்து பேசிக்கிட்டே கோயில் பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே கார்த்திக்கு மனசு வந்து ஆஹா! நம்ம ஊர்லேயே வந்து இப்படி அழகான பொண்ணுங்களா? இப்பயே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிருவோம். திருப்பி நம்ம வந்து கேரளாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வந்து யூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணுங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டாங்களா? இந்தா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு அவரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மாயா வந்து ஒரு ஆட்டோவில் வராங்க. கரெக்டாக அந்த கோயிலுக்கு நிறையா வந்து ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுது. அம்மா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து டிரைவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் இருங்க, நான் போய் வந்து சாமி கும்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சாமிக்கிட்ட கேட்காங்க, நீ தான் வந்து எங்கள் பெரியம்மாவை காப்பாற்றணும், அன்றைக்கி நீ தானே சொன்ன அவங்க பண்ணது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீயே வந்து அவங்கள ஜெயிலுக்குள்ளே அனுப்புனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டிட்டு இங்கிட்டு திரும்புகிறாங்க. டக்குன்னு பார்த்தா காற்று அடிக்குது. அந்த காற்றுல வந்து நம்ம கார்த்தியோட ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி கட்டியிருந்தாங்கல்ல, அது வந்து அவுந்து விழுந்துருது. கார்த்தியை வந்து நேருக்கு நேர் வந்து நம்ம மாயா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறாரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.